பாருங்கள், வீட்டுக்குள்ளே இந்த வீடியோக்கள்லாம் அனுப்பிவிட்றோம். கொஞ்சம் பார்த்து ஏதாவது தண்ணியை அப்புறப்படுத்த வழி பாருங்கள். வீட்டுக்குள்ளே போக முடியல. இப்போ தண்ணியில் அடிக்கிற அளவு தண்ணிக்குள்ளேயே அலைஞ்சு காலெல்லாம் புண்ணாக போச்சு. அதனால் எப்படியாவது இந்த தண்ணியை அப்புறப்படுத்தி, இந்த தண்ணியை அந்த அங்கே மோட்ரு போட்டு நீங்கள் அப்புறப்படுத்துங்க. டீ மார்ட் அருகில் முட்டுக்கு மேலே தண்ணி கிடக்கு. 4 வீடு, இந்த வீட்டிலலாம் தண்ணி கிடையாது. இந்த வீட்டு உள்ளே தண்ணி கிடையாது. ஆனால் அவங்க வெளியே வர முடியல, அப்படித்தான் கிடக்காங்க. இந்த வீடும் அப்படி தான் இருக்குது. அந்த வீடும் அடுத்த வீடும் அப்படி தான். இங்கே சில ஒர்க் ஷாப்புகள் இருக்குது. ஒர்க் ஷாப்புகள்லாம் காருகள்லாம் உள்ளே தான் கிடக்கு. வெளியே போக்குவரத்து இல்லை. அவங்க வேலை இடைஞ்சலாக இருக்குது. வேலையும் பார்க்க முடியல. பாவம், இது ஒரு அம்மாவும், இந்த வீட்டில் ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் இருக்காங்க. அவங்க சாப்பாட்டு கூட என்ன செய்கிறாங்க தெரிய மாட்டேங்குது. இப்போ அவங்கள எடுத்து பேச ஆள் கிடையாது. எலெக்ஷன் நெருங்கிடுச்சுன்னா ஓட்டு மட்டும் வீடு தவறாமல் முளைஞ்சிடுறீங்க. இருந்தான்னா செத்தண்ண அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்குது. எப்படியாவது பார்த்து இதை மோட்டர் வச்சு தண்ணி எடுங்க. சில ஆள்கிட்ட சொன்னோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லாரி வச்சு எடுக்கணுங்கிறாங்க. லாரி வச்சு எடுக்கிறதுக்கு என்ன ஒரு 10 லாரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ எக்கரணமாக பேசுகிறாங்க. அவங்க ஒரு அதிகாரிக்கு தான். ஸ்ட்ரைக் நடக்கும், போராட்டம் நடக்கும். இன்றைக்கி மட்டும் கிடையாது. எலெக்ஷன் வந்தாலும் அது நெருக்கி வரும்போது போராட்டம் நடக்கும். ஓட்டு போட மாட்டாங்க அந்த பக்கத்தில். எப்படியாவதும் இது தண்ணி எடுங்க, நல்லா இருப்பீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி கிடக்கு. அந்த வீட்டிலலாம் துப்புரா அவங்க வீட்டை விட்டே காலி பண்ணிட்டாங்க. முந்தா நாளே காலி பண்ணிட்டாங்க போல். ஆள் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த வீட்டை பாருங்கள். இந்த வீட்டிலலாம் உள்ளே இருந்து எங்கே தான் இருக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. வீடு திறந்தான் கிடக்கு. தண்ணி வீட்டுக்கு உள்ளே கிடக்கு. வீட்டுக்குள்ளே வேணாலும் பார்க்கலாம். வீடு திறந்து கிடக்கு. இது வீடு. வீட்டை பாருங்கள், சேர் கிடக்கு. இந்த கூட்டிட்டாங்களா? இது என்னென்ன கேட்டு கூட்டலை. வீட்டை பாருங்கள், தண்ணி உள்ளே வைக்கிறது தெரியும் உங்களுக்கு. உள்ளே அந்த டேபிள் இருக்குது. அதில் அடுப்பு வச்சுருக்குறாங்க. குடம் இருக்குது, தண்ணி கிடக்கு. பார்த்துக்காங்க, காலண்டர்லாம் இருக்குது. ஐயா, இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஓட்டு இதெல்லாம் எத்தனை வருஷம் போட்டிருப்பாங்களோ, எத்தனை தடவை போட்டிருப்பாங்களோ, என்ன யாரும் கூட பார்க்க மாட்டீங்க. என்னத்தை செய்ய போகிறாங்க? இதையாவது ஒரு செய்ய மாட்டாங்களா? கேட்டோம்னா கம்மாய்க்குள்ளே வீடு போட்டிருக்காங்க, அதனால் தண்ணி வந்தால் இப்படி கத்துறாங்களே, அப்படியாங்க. கம்மாய்க்குள்ளே யார் கொடுக்க சொன்னது? உங்களுக்கு பட்டா யார் கொடுக்க சொன்னது? கவர்மெண்ட் தானே கொடுக்குறது. அடிச்சுக்கிற மாதிரி அடித்து இதெல்லாம் பண்ணுறீங்க. அழுகிற மாதிரி அழுக வேண்டி தான். புருஷனம்லாம் போயிடும். வயிற்றுச்சலாக இருக்குது இதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது.
வெளியே இது வந்து இது பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் நாடு பூரா நாங்கள் அனுப்பி விட்ருவோம் அதை. அவ்வளோதான். இந்த எலெக்ஷனுக்குள்ளே என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். ஆதிபராசக்தி நகர் 2வது தெருவு, ஆதிபராசக்தி நகருக்கு பின்பக்கம் வந்து இதுவரையிலும் யாருமே பார்வையிட்டது கிடையாது. என்ன ஏதுன்னு பார்த்ததும் கிடையாது. அது ஒரு பம்ப் ஹவுஸ்னு வச்சுருக்காங்க. அது சும்மா அந்த தண்ணி போட்டு ஆரஞ்சு ஓசு போட்டு அடித்து இவங்க காலி பண்ணுறவங்களா? என் கூட ஒரு மோட்ரு கொண்டு வர முடியாதா? மோட்ரு கொண்டு வர வேண்டியதானே? இல்லை, யார் காசு போகுது? உங்கள் காசு செலவழிக்க, உங்கள் சொந்த காசை செலவழிக்க, மக்கள் காசு. மக்களுக்கு ஏதாவது பாருங்கள். அவ்வளோதான். மக்கள் அவதிப்பட்டு கிடக்குது உங்களுக்கு நல்லாவா இருக்குது? எல்லாம் தண்ணி, பூரா தண்ணியாக தான் வெடிக்கும். ஒன்றா ரோட்டை விட்டு ஒதுங்க. காய்ச்சல் மண்டியடி அவங்க போகணும்ல, அது மட்டும் சொல்ல தெரியுது. அப்புறம் இது மட்டும் ஏன் இது பண்ணல? ரோட்டில் ஸ்ட்ரைக் பண்ணால் கொஞ்சம் விலைன்னு நிற்காங்க. காய்ச்சல் மண்டியடின்னு யாரும் போவாங்களாம். அவங்களுக்கு கிடச்சி இடஒரு பண்ணக்கூடாதான். என்ன இது பேச்சு? அப்போ நாங்கள் வருஷமெல்லாம் கிடந்து சாவணுமா புள்ள குட்டியோட? ரோட்டில் நல்லா தானே போகிறாங்க. ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு இடம் கொடுக்க வேண்டியதான். பைக்கில் போகிறவங்களையும் இவங்க காரில் போகிறவங்களையும் இவங்களுக்கு கொஞ்சம் ஒதுங்கி இல்லைங்க. ஸ்ட்ரைக் வச்ச இது மட்டும் பேச தெரியுது. சரி, அதுக்கு அந்த இருக்குது கோயில் பின்பக்கம். இதை பார்த்துக்காங்க. இந்த கோயில் தான் பின்பக்கம். இந்த அதில் ஒரு வீடு இருக்குது. அந்த மரத்தோடு, அந்த மரத்தில் 2-3 வீட்டில், ஒரு வீட்டில் ஆள் இருக்காங்க, இன்னொரு வீட்டில் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததில் ரோடு போடுறாங்க, அந்த கல் பதிக்கிறாங்க. அதனால் கூட ஒன்றும் சொல்லல. இந்த தண்ணி அப்புறப்படுத்தணுமா இப்போ? அதை மட்டும் பாருங்கள். அவ்வளோ. சரி.